சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கங்க. நவநீத கிருஷ்ணன் கேட்டிருக்காருப்பா. மாதவிடாய் காலத்துல அந்த கருஞ்சீரகம், அந்த சால நோய்க்கான பொடியை சாப்பிடலாமான்னு. அந்த ஒரு 4 நாளைக்கு கூட நீங்க சாப்பிடாம இருந்தா நல்லதுப்பா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால 4 நாளைக்கு 5 நாளைக்கு சாப்பிடாம இருக்கு. ஆனந்தி சுப்பிரமணி கேட்டிருக்காங்க, வெயிட் லாஸ் பொடி சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வருதான். அதெல்லாம் வராதுப்பா. வெயிட் லாஸ் பொடிக்கெல்லாம் கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. நீங்க அந்த நேரத்துல வேற ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க, ஒருவேளை ஃபுல்லா சாப்பிட்டுருப்பீங்க, ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் கெட்டிருக்கும். இப்படி வேற ஏதாவது பிரச்சனை தான் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பொடினால கேஸ் ஃபார்ம் ஆகாது. ஹேமா சுப்பிரமணி கேட்டிருக்காங்க, நீங்க அரிசி கழுவுற தண்ணி நல்லது, அத குழம்பு ரசம் வச்சுக்கோங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அரிசியை கழுவாம கழுவாம வச்சா நல்லதுன்னா அப்ப அரிசியை கழுவாமலே சாதம் பண்ணலாம்ல கேக்குறாங்க. அரிசி கழுவுறதே எதுக்குன்னாப்பா, சாதம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் நேரம் கலர் போகுது. 2வது அந்த கழுவி அந்த தண்ணியில குழம்பு வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அரிசியை கழுவுறது. நீங்க கழுவாம வச்சா சோறு வெள்ளையா இருக்காதுப்பா. கனிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சர்க்கரை வெள்ளிக்கிழமை இப்ப சீசன் ஆகும். ஆமா, இப்ப சீசன் தான். எப்படியும் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட உங்களுக்கு நல்லா கிடைக்கும். தமிழ் கவிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை 3 மாசம் ஆகுதான். அவனுக்கு ஆண் உறுப்பு விதையெல்லாம் பெருசா இருக்குதாமா. எல்லாரும் குளிக்க சாதாரண தண்ணியில குளிக்க வச்சாலே சரியா போகுன்றாங்களாம். ஆனா இன்னும் சரியாகலையா. அது குழந்தைகளுக்கு அப்படித்தான்ப்பா இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு நாளாக அவங்க ஒரு ஆடி ஒரு 6 மாசம் 7 மாசத்துல எல்லாம் சரியா போயிருப்பா. அண்ணாமலை கனி கேட்டிருக்காங்கப்பா, தசைப்பிடிப்புக்கு என்ன செய்யணும்? தசைப்பிடிப்புக்குப்பா, நம்ம சோத்துக்கு குழம்புக்கு ரசத்துக்கு போடுறோம்ல புளி, அந்த புளிய நீங்க உடனே செய்யணும்னா சுடுதண்ணியில போடுங்க, நல்லா இதாயிரும். அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சு கெட்டியா வச்சுக்கிட்டு அதை ஒரு தாளிக்கிற கரண்டியில ஊத்தி நல்லா கலக்கணும். அது ஒரு லேகிய மாதிரி கூழ் மாதிரி வரும் கெட்டியா. அதை எடுத்து போட்டு ஒரு நாளைக்கு போட்டு 1 மணி நேரம் வச்சிருந்துட்டு கூட அப்புறம் குளிச்சுக்கலாம். அப்படியே விட்டாலும் பரவாயில்ல, அது பாட்டில 10 தானே இருந்துட்டு போகுது. அப்படியெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த தசை இதுக்கு சரியா வரும்ப்பா. கௌசல்யா லோகநாதன் கேட்டிருக்காங்க, மார்னிங் ட்ரிங்க் சொல்லுங்க. மார்னிங் தண்ணி குடிக்கிறதாப்பா நல்லது. காலையில் எழுந்து எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிக்கலாம். நீராகாரம், பழைய சோத்து தண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இதுதான்ப்பா நல்லது. அது நம்ம இஷ்டம். மோர் குடிக்கிறதுனா மோரெல்லாம் தேவையில்லை, வெறும் வயிற்றுல மோர் தேவையில்லை. தண்ணி, இந்த நீராகாரம் தண்ணி இது குடிக்கலாம். மற்றபடி குழந்தைகளுக்கு தான் பால் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்காய் பால் கொடுங்க குழந்தைகளுக்கு தான். பெரியவங்கெல்லாம் அந்த சின்ன குழந்தைகள் கூட எந்திரிச்சோன்னா கொஞ்சம் 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணியை குடிச்சு சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்குங்க, ரொம்ப நல்லது. அந்த நம்ம எப்படி பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னா தண்ணியை ஊற்றிக்கணுங்கிறோம், அது மாதிரி அந்த உடல்ல இருக்கிறதெல்லாம் காலையில தண்ணியை ஊற்றினா சல்லுன்னு போயிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. ராஜமோகன், அந்த 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் இருக்க கர்ப்பிணியை அன்னாச்சி பழம் சாப்பிடலாமான்னு. வேணாம்ப்பா, சாப்பிட வேண்டாம். பானுமதி பழனிசாமி கேட்டிருக்காங்க, ராகியும் தேங்காய் பால் போட்டு நான் ஒரு யூடியூப்ல காட்டியிருக்கேன். அதுல ராகியை நம்ம பச்சையா சேர்த்துக்கிட்டோம்னா மஞ்சக்காமாலை வராதான்னு. மஞ்சக்காமாலைக்கும் ராகிக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. பச்சையா சேர்த்தாலும் ஒண்ணும் இல்லை. நம்ம உயிர் சத்தோட சாப்பிடணுங்கிறதுனாலதான்ப்பா அதை நம்ம ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து சாப்பிடறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. ஸ்டாலின் கேட்டிருக்காருப்பா, மலச்சிக்கலுக்கு டெய்லி நைட் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிக்கலாமான்னு. தாராளமா குடிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அப்படி நீங்க குடிக்கல, ஒருத்தர் எல்லாரும் குடிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நான் மலச்சிக்கலுக்கு ஒரு பொடி போட்டிருக்கேன், யூடியூப்ல பார்த்து அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். சாதிக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, மலச்சிக்கலுக்கு சகல நோய் பொடி சரியாகுமா அப்படின்னு. சகல நோய் பொடிப்பா எல்லாத்துக்குமே நல்லதுப்பா. நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் நல்ல கழிவாயிரும். உடம்புல இருக்க கெட்ட இதெல்லாம் போயிடும், கெட்ட நீர் கெட்ட கழிவுகள்லாம் போயிடும். அப்போ உடம்புல கெட்டதெல்லாம் விலகிடுச்சுன்னா அப்புறம் எங்கிட்டு நம்மளுக்கு தோல் பிரச்சனை வரப்போகுது. உடம்புல உள்ள அழுக்கு தானே தோல் பிரச்சனையா வருது. அதனால நீங்க அதை சாப்பிடலாம். 2வது, நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை பேதி எடுத்துட்டீங்கன்னா அந்த தோல் பிரச்சனையே வராதுப்பா. பேதி எடுத்துக்கிட்டு அந்த தோல் பிரச்சனை வராது. மீனாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, முகத்துல கருப்பா புள்ளியா இருக்குல்ல, அது போறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க.
இந்த கடைகள் எல்லாம் அந்த அழகு ஜாமான் வைக்கிற கடையிலாம் முல்தானி மெட்டின்னு சொல்லி அது ஒரு மண்ணுப்பா, அது விற்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர்னு கடையில் விற்கும். அது ரெண்டையும் குழப்பி காலையிலையும் சாயந்தரமும் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். வேணா அதை நீங்கள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து போட்டு கலக்கி குளிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஜில்லு தண்ணியில் கலக்கிக்கோங்க. காயத்ரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அந்த கால்சியம் இரும்பு சத்து லட்டுன்னு சொல்லி இந்த ராகி மாவையும் முருங்கைக்கீரையும் நெய்யில் வதக்கி நான் உருண்டை பிடிச்சி காட்டியிருக்கேன். அதுக்கு தேங்காய் ஆட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பண்ணலாம், அப்போ பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இரும்பு சத்துக்கும் கால்சியத்துக்கும் தேங்காயில் நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. தேங்காய் நல்லா அழகாக சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் செஞ்சோம்னா உடனே சாப்பிட்றணும், தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. புத்து மீனாளுங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா. கல்யாணம் ஆகி 7 மாதம் ஆகுதான், கரெக்டாக பீரியட்ஸ் ஆகுதான், கன்சீவ் ஆகலையா. எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, 7 மாதம் தான் ஆகுது. உங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ்னால அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏதோ சில நேரங்காலங்களில் கூட அப்படி ஆகலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் இதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இயற்கை உணவுகளை சாப்பிடுவாங்க. பழம், காய்கறி, இந்த மாதிரி அடுப்பில் வைக்காத உணவை ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. மற்றபடி வேற எதுவும் வெளி ஐட்டமெல்லாம் சாப்பிடாம வீட்டிலேயே நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கப்பா, சரியா போயிடும். எஸ்ங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், சாதகம், இந்த பீரியட்ஸ் பிரச்சனை சரியாக ஒருத்தருக்கு வராமல் இருக்குல்ல, அவங்களுக்கு நான் ஒரு கஷாயம் போட்டிருக்கேன். அதில் கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், சதகுப்பா, ஓமம் இதெல்லாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்க பேர் மறந்து போச்சா, அதுக்கு பேர் ஓமம் அப்படின்னு சொல்லணும். இப்போ குட்டி குட்டியாக இருக்கும், சீரகம் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அது ஓமம். கஸ்தூரி விஜய் வெயிட் லாஸுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. வெயிட் லாஸுக்கு ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க, 2 நேரம் சமைச்ச உணவு சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் செய்யுங்க, யோகா செய்யுங்க. எண்ணெய் ஜாமான்கள் எல்லாம் சாப்பிடாதீங்க, எண்ணெய் பொருள்லாம் சரியாக சாப்பிடாதீங்க, குறைச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். நான் அதுக்கு ஒரு கஷாயம் வேறு போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். கேட்டிருக்காருப்பா, அந்த கால்சியமும் இரும்பு சத்து சேர்ந்து அந்த ராகி முருங்கைக்கீரை லட்டு எத்தனை நாளைக்கு தாங்கும்னு கேட்டிருக்காங்க. 2 நாளைக்கு தாங்கும், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு தாங்கும்ப்பா. தீபிகாங்கிறவங்க கேட்குறாங்க, அந்த எலுமிச்சந்தோல் கஷாயம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாமா. சாப்பிட்ட பிறகு வேற உணவை எப்போ எடுத்துக்கிறது, அதுக்கு உணவு கட்டுப்பாடு உள்ளதா, 30 நாள் குடிச்சா போதுமா இப்படின்னு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் மற்ற உணவை எடுத்துக்கலாம். அப்புறம் உணவு கட்டுப்பாடுலாம் கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் காற்று பிரச்சனைங்கும் போது இந்த எண்ணெய் பொருள்கள் எல்லாம் குறைச்சிக்கோங்க தானே சொல்லுவோம், அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. செக்கு தேங்காய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு கடலெண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. 30 நாள் குடித்தா போதும்ப்பா. அப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நாள் விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னா திருப்பி ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணுங்க. அண்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என் மக பெரிய பொண்ணு ஆனால் ஊட்டச்சத்தா என்ன கொடுக்கறதுன்னு. பெரிய பொண்ணானாப்பா இந்த நாட்டு கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க. நாட்டு கோழி முட்டையை வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 4-5 வாங்கி வச்சுட்டு எப்படி 1 மாதத்துக்கு நாள் அந்த பொண்ணுக்கு தரணும்ப்பா. நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி லேசாக தட்டி விட்டு அதை எடுத்து அதை அப்படி கிளாஸில் ஊற்றணும். ஊற்றி அதை குழந்தைய குடிக்க சொல்லணும், காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லணும். அப்புறம் எவ்வளவு அந்த முட்டையிலேயும் நல்ல சுத்தமான செக்கெண்ணெயை ஊற்றி அதையும் குடிக்க சொல்லணும். உடம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா, அது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த கருப்பு உளுந்தில் மாவு செஞ்சு கொடுப்பாங்க. கருப்பு உளுந்தை லேசாக வறுத்துட்டு அதை விசிலில் கொடுத்து அந்த மாவில் நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ அவளை ஒவ்வொரு வாய் எடுத்து சாப்பிட சொல்லுங்க. கருப்பு உளுந்தில் லட்டு செஞ்சு கொடுக்கலாம், கருப்பு உளுந்தில் களி செஞ்சு கொடுக்கலாம். இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா அவன் பிற்காலத்தில் இந்த இடுப்பு வலி, இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் அவன் நல்லா வெடுப்பாக 4 பேர்த்த போல நல்லா அடைய முடியும். சாப்பிட மாட்டேன்னாலும் விடாதீங்க, ஏதாவது சொல்லி பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க செய்யி அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லி அவளை நல்லா ஹெல்த்தியாக வளர்த்துக்கோங்க. கருணாநிதி கேட்டிருக்காருப்பா, கிட்னி ஸ்டோனுக்கு சொல்லுங்கன்னு. கிட்னி ஸ்டோனுக்குப்பா முதல் நீங்கள் தண்ணி நல்லா குடிக்கணும்ப்பா. தண்ணி நல்லா குடிக்கணும், நல்லா யூரின் போகணும். யூரின் வந்தால் நீங்கள் அடக்காதீங்க. எங்கேனாலும் படக்குன்னு யூரின் வந்துச்சா அடக்காமல் போய் சட்டுன்னு போய் யூரின் போயிட்டு வந்துடுங்க. இதுதான் முதல் வைத்தியம். அதுக்கு மேலே நீங்கள் கிட்னி ஸ்டோனுக்கு வாழைத்தண்டு,
சூப்பு வாழைத்தண்டு சூப்பாக குடிக்கலாம், ஜூஸாக குடிக்கலாம், சமையல் பண்ணி சாப்பிடலாம், பொரியல் கூட்டு இப்படி வாழைத்தண்டு நல்லா சேர்த்துக்கோங்க, முள்ளங்கி நல்லா சேர்த்துக்கோங்க. சிறுகீரை இருக்குல்லப்பா, அந்த சிறுகீரை சிறுகீரையை அந்த வேறு பக்கம் கட் பண்ணணும். கட் பண்ணி கீரையை கிட்ட எடுத்துட்டு அந்த கீரையை மட்டும் அந்த வேரை மட்டும் ஒரு 5-6 தடவை அலசணும்ப்பா. அலசி அதெல்லாம் மண்ணாக இருக்கும். அதை அலசிட்டு இதில் போட்டு சீரகம், வெங்காயம், ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு குக்கரில் வச்சு சூப் வச்சு குடிக்கணும். நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வாரத்தில் 2 தான் குடிங்க, சரியா போயிடும். தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. கருணாநிதி கேட்டிருக்காரு, அஷ்டசோரணத்தில் இந்துப்புனா என்னன்னு கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு. இந்துப்புனா உங்களுக்கு தெரியாதாப்பா? இந்துப்புனா இமயமலை இருக்குல்ல, அந்த சைடில் தான் அந்த உப்பு கடலில் கிடைக்கிற உப்பு இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்துப்புனா அந்த பாறைகளில் படிஞ்சிருக்குமா, அது ரொம்ப உடம்புக்கு நல்லதான், வைத்தியத்துக்கெல்லாம் அதான் சேர்ப்பாங்க. அதனால தான் அஷ்டசோரத்தில் நான் இந்துப்பு சேர்க்க சொல்லியிருக்கேன். நாட்டு மருந்து கடையில் வைக்கும், பெரிய பெரிய கடைகளில் கூட இப்போ விற்கிதுப்பா, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.